தூபபீடம். தூபபீடத்தையும் சீத்தி மரத்தினால் உண்டாக்கினான். அது 1 முழ நீளமும் 1 முழ அகலமுமான சதுரமும் 2 முழ உயரமுமாய் இருந்தது. அதன் கொம்புகள் அதனோட ஏக வேலைப்பாடாய் இருந்தது. அதன் மேற்புறத்தையும் அதன் சுற்றுப்புறத்தையும் அதன் கொம்புகளையும் பசும்பொன் தகட்டால் மூடி, சுற்றிலும் அதற்கு பொன் திறனையை உண்டு பண்ணி, அந்த திறனையின் கீழ் அதன் 2 பக்கங்களில் இருக்கும் 2 மூலைகளிலும் 2 பொன் வளையங்களை பண்ணி, அதை சுமக்கும் தண்டுகளை பாய்ச்சும் இடங்களாக தைத்து, சீத்தி மரத்தால் அந்த தண்டுகளை செய்து அவைகளை பொன் தகட்டால் மூடினான். தூப பீடத்தில் அன்றாடம் சுத்தமான சுகந்தங்களின் தூப வர்க்கம் ஏற்றப்படும். இது பரிசுத்தவான்களின் ஜெபங்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுவதற்கும் அடையாளமாக இருக்கிறது. பெசலெயேல் தூப பீடத்தையும் சீத்திம் மரத்தினால் உண்டாக்குகிறார். அது 1 முழ நீளமும் 1 முழ அகலமுமான சதுரமும் 2 முழ உயரமுமாய் இருக்கிறது. அதன் கொம்புகள் அதனோட ஏக வேலைப்பாடாய் இருக்கிறது. தூப பீடம் 18 அங்குலம் சதுரமானது. இதன் உயரம் 36 அங்குலம். ஒவ்வொரு முனையிலும் ஒவ்வொரு கொம்பாக 4 கொம்புகள் இருக்கும். அது அமைப்பில் பெரிய வெண்கல பலிபீடத்தை போன்றிருக்கும். பெசலெயேல் அதன் மேற்புறத்தையும் அதன் சுற்றுப்புறத்தையும் அதன் கொம்புகளையும் பசும்பொன் தகட்டால் மூடி, சுற்றிலும் அதற்கு பொன் திறனையை உண்டு பண்ணி, அந்த திறனையின் கீழ் அதன் 2 பக்கங்களில் இருக்கும் 2 மூலைகளிலும் 2 பொன் வளையங்களை பண்ணி, அதை சுமக்கும் தண்டுகளை பாய்ச்சும் இடங்களாக தைத்து, சீத்தி மரத்தால் அதை தண்டுகளை செய்து அவைகளை பொன் தகட்டால் மூடுகிறார். தூப பீடம், அதன் கொம்புகள், திறனை, வளையங்கள், தண்டுகள் ஆகியவையெல்லாம் பொன்னால் செய்யப்பட்டிருக்கிறது. இவை அனைத்தும் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பயன்படுத்தப்படும் பரிசுத்தமான பணிமுட்டுகளாகும். பொதுவாக மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பயன்படுத்தப்படும் பணிமுட்டுகள் பசும் பொன்னாலும், மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு வெளியே பயன்படுத்தப்படும் பணிமுட்டுகள் வெண்கலத்தாலும் செய்யப்பட்டிருக்கிறது.